இந்த ஒத்த சிந்தனைன்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட வெயில் என்ன எப்படி அடிக்குதுன்னு, அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படின்னு கேட்டார். நீ என்ன அவர்கிட்ட நான் சொல்கிறது? இல்லை நான் சும்மா சொன்னேன். என்ன சும்மா எதுக்கு சொல்கிறீங்க? நான் பேசாமல் இருந்தேன். என்ன பேசாமல் இருக்கீங்க? கதை அப்படின்னு கேட்டார். நான் ஒரு வாரத்தை சொல்லி 3 தடவை வைவாங்கினேன் இந்த ஆள்கிட்ட. இப்போ இந்த ஆள்கிட்ட நான் எப்படி உட்காந்து ஒத்த சிந்தனையோட பேச முடியும்? என்ன கேள்வி கேட்டாலும் மறுத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அவன்கிட்ட பேச முடியாது. இப்போ இந்த டூர் போகிறதுன்னு ஒன்று கேள்விப்படுவோம். அந்த டூர் போகிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப போகக்கூடாது. ஏன்னா 2 பேராக கைதி மாதிரி கூட்டு போவாங்க. யாரு கூடயும் பேசக்கூடாது. அமைதியாக மௌன உருவலை மாதிரி போவாங்க. அதில் ஏதாவது பேசுகிறோம்னா சப்புன்னு அடிப்பாங்க அப்படியே. இப்போ நான் ஊட்டிக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். ஒரு பள்ளிக்கூடம் அங்கேருந்து வந்துச்சு. மௌன உருவலமாக வந்தாங்க. ஒரு பையன் போய் எட்டி பார்த்தேன். சப்புன்னு அடிச்சார் அந்த வாத்தியார். என்ன எட்டி பார்க்குறேன்னு. அதுக்கு தான் போயிருக்காங்க, எட்டி பார்க்க சுற்றி பார்க்க. அதில் ஒருத்தர் ரொம்ப சோகமாக இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு இந்த டூர் பிடிக்கலான்னு கேட்டேன். இல்லை, போன உடனே இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி. அவன் அதை நினச்சி பிள்ளை பயந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் இப்போ நினைச்சிங்க. இப்போ இந்த டூர் போகிறப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக கோடை விடுமுறையில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். கிளம்புனதுலேருந்து சண்டையாக தான் இருக்கும். வீட்டில் இங்கேருந்து சண்டை, வீட்டை பூட்டுறதுல சண்டை. சில பேர் பூட்டி சாவி ஆட்டி பார்த்து, இந்த பூட்டை ஆட்டி பார்த்து தொங்கி பார்த்து, சில பேர் பூட்டிட்டு ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம போன பிறகு யார் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகிறான்னு. இன்னும் சில பேர் பூட்டை சரியாக பூட்டாமல் வந்து எவனையும் எதையும் பார்க்க விட மாட்டாங்க. இப்போ நாங்கள் வடநாடு போயிருந்தோம். ஒருத்தன் வீட்டை சரியாக பூட்டா வந்து போகிற வரவெல்லாம் கேட்குறேன், நீங்கள் பூட்டினீங்களா? நீங்கள் இவன் பூட்டலன்னு எவனுமே பூட்டக்கூடாது. இப்போ ஆக்ராவுக்கு போயிருந்தோம். இதுதான் தாஜ்மஹால், காதலிக்காக கட்டப்பட்டது. அவர்கிட்ட போய் கேட்குறேன், நீங்கள் வீட்டை பூட்டினீங்களான்னு. அதாவது அவன் எதுவுமே பார்க்கல. அவன் நினப்பு பூரா எதில் தொங்குதுன்னா பூட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளே பார்ப்போம். பெண்கள் பல பேர் வந்துட்டு திடீர்னு யோசிச்சு பார்த்து, நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணமா அப்படின்னு நினச்சி பார்த்து, சரி நம்ம தான் சோறை ஆக்கலையில அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த நிமிஷத்தில் ஒரு யோசனை வந்துட்டு போயிட்டே இருக்கும். உட்காந்த இடத்துலயே உட்காந்துருப்போம். ஆனால் எல்லா சிந்தனையும் வேகமாக வெளியில் போயிட்டு அது வேகமாக வரும். அப்படி போகிற டூரில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே சண்டை வந்துடும். சண்டை வந்து உடனே நான் கட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிறார் ஒரு வீட்டுக்காரர். அந்த அம்மா நானும் அதை தான் சொல்கிறேன். அந்த பையெல்லாம் சிரிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க 6 பேர் கூட நின்று. ஒரு வழியாக போய் திரும்பி வந்து வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. டூர் போய் இவ்வளோ சங்கடப்பட்டு அதில் சில பிள்ளைய அடிக்கடி காணா போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த ஊருக்கு போனாலும் காணா போயிடுவாங்க. பல ஊருக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரம் பார்த்து வருவாங்க. இவங்க காணா போய் கடைசியில் வந்துடுவாங்க எப்படியாவது. இந்த மாதிரி டூர்லாம் போவோம். இப்போ சொல்கிறேனே, இப்போ சமயத்தில் குற்றாலம் போயிருந்தோம் நண்பர்களோட. அதில் இது நண்பனுக்கு நம்ம தேவையில்லாத ஒருத்தன் வந்துட்டான். அவனை கூப்பிட்டு போய் நாங்கள் பட்ட பாடு, குளிச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்து சீக்கிரம் வாங்க இட்லி கடை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சீக்கிரம் வாங்க, நான் சொன்னால் கேளுங்க, இட்லி கடை பூட்டுருவாங்க. அருவிக்குள்ளெல்லாம் வந்து காதில் சொல்கிறான். நான் அவனை கூப்பிட்டு இந்தா போடா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். குளிச்சுட்டு போகிறோம், இட்லி கடையை பூட்டி விட்டாங்க. கதவை தட்டி வைகிறேன் எல்லாத்தையும். உங்களோட வந்தனே, என் வாழ்க்கையே போச்சு. எதிர்காலத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு நான் அப்புறம் அவனை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணேன். இங்கே வா, நீ இட்லியே தின்னது இல்லையா அப்படின்னு கேட்டேன். என் பதிலுக்கு என்னையே, நீ குளிச்சதே இல்லையா? நான் சொன்னேன், குளிச்சிருக்கேன்ப்பா, குற்றாலத்தில் குளிச்சது இல்லைல்ல. அவன் நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றாலத்தில் தின்னது இல்லைல்ல. நீ இட்லி திங்கணும்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போய் தின்ட்டு வர வேண்டியதானே. இப்போ இவனோட நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு வேஷனையும் பண்ண முடியாது. இப்போ குற்றாலத்தில் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டானே செய்வோம், ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இந்த நகைச்சுவைக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்குறோம். ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. எந்த இடத்துலையும் நகைச்சுவைகள் இருக்குது. அப்போ மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இதுதான். அதே மாதிரி இன்னும் பல பேர் பார்ப்பாங்க. இந்த விருந்தாட்கள் வருவாங்க. வந்தால் இந்த கோடை விடுமுறையில் நம்ம எங்கேயாவது போகிறதே எதுக்கான எவனாவது வந்துடுவாங்க அப்படிங்கிறக்காக தான். அவன் உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் படுத்துகிற பாடு பெரும்பாடு. அதுவும் சில சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. அது எப்படி தான் பெற்றுப்பாங்களோ சொல்ல முடியாது. உள்ளே வந்த உடனே எதையாவது உடைப்பாங்க. படார்னு பேனா எடுத்து நங்குன்னு குத்துவேன். அப்படியே மாமா பேனா அதை உடைக்காத அப்படி கரெக்டாக உடச்ச உடனே இருந்தாலும் சொல்லுவேன். உடைக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு, மாமா பேனா உடைக்கக்கூடாது, அது நான் இடத்தால 30 வருஷமாக வச்சுருந்துருப்போம். டிவியை பிடிச்சி இப்படி கிடுக்கிட்டுன்னு ஆட்டுவாங்க. நமக்கு உயிர் போய் வரும். அப்படியே அந்த ஆள் பேசாமல் சேர் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சொன்னோம்னா இதெல்லாம் பரவாயில்லைங்க, எங்கள் வீட்டில் டிவி உடைப்பான். உங்கள் வீட்டில் உடைப்பேன், அது உங்கள் வீட்டு டிவி, இது நம்ம வீட்டு டிவி இல்லை, என்ன பண்ணுறது? சிரிச்சா நல்லது, சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா, இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.